ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக்னால தான் படம் நல்லா இருக்கு. பிரமாண்டமா நல்ல படம். தனுஷ் ஆக்டிங்லாம் எப்பயும் போல கொலமாஸ் செம்மையா இருக்கு. எல்லாரும் மியூசிக்லாம் டாப் லெவலுங்க. சீரியஸா பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் நல்ல தியேட்டர்ல போய் பாருங்க. இல்ல தியேட்டர் இல்ல, கொஞ்சம் ஆடியோ நல்லா இருக்கிற மாதிரி தியேட்டர் போனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல அதெல்லாம் தனுஷ் வச்சு பண்ணாவா? பழைய அந்த சிவகார்த்திகேயன் தனுஷ் காம்போ வந்தா நல்லா இருக்கும். இல்ல இந்த காம்போ அப்படியே போட்டுமே நல்லா இருக்கும். ஆமா, அந்த பழைய காம்போ மறுபடியும் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஹைப் இருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில. இல்ல அது நார்மல் ஒரு ஃபேமிலி மூவி, கமர்ஷியல் மூவியாவே இருந்தா நல்லா இருக்கும். யார் சொன்னது? நல்லாதான் இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா கர்ணன் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. சூப்பரா இருந்தது. அதுதான் படத்தோட மெயின் ஹைலைட். சண்டை காட்சி தான் ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும்னு நினைச்சோம். அதெல்லாம் கொஞ்சம் இல்ல. சூப்பரா இருக்கு. ஐ திங்க் கிட்ஸ் கொஞ்சம் பாக்குறது கஷ்டம்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பசங்க பாக்குறது கஷ்டம்னு நினைக்கிறேன். மித்தபடி எல்லாரும் கண்டென்ட் அதுதான். மேபி கிட்ஸ்னால அந்த கண்டென்ட் ஃபுல்லா வயலன்ஸா இருக்குல்ல, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும். தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. தனுஷ் தான். வேற எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும். தனுஷ் தான். படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. அவரு நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. அவங்க சிஸ்டரும் தனுஷ் எமோஷனல் வந்து சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு பாட்டு நல்லா இருக்கு. லாஸ்ட் பாட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா மூவியே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபைட் சீன்ல இருந்து அந்த ஸ்டோரி நரேஷன் அந்த எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அவர் உயிரை குத்து மியூசிக் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் லைக் பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம், பட் வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அது ஃபேமிலியா பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பர். பார்க்கலாம். என்ன சொல்ல வந்திருக்காங்க? ரிவெஞ்ச் தான் சார். வேற ஒன்றும் நிறைய பேர் நிறைய ஹீரோ அமலாபுரம் எடுத்துருக்காங்க. தனுஷோட அமலாபுரம் அவரே டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்கும்னு. தனுஷ் ஹீரோ நிறைய படம் பார்த்திருக்கோம். டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ராவணனை நம்ம தமிழ் சினிமால தூக்கி பிடிச்சிருக்காங்க. அட்டகாசம். அம்மா படம் பாத்தீங்களா? படம் பார்த்தேன். யார் படம் பாத்தீங்க? தனுஷ் படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வேற யார் யார் படத்துல நடிச்சிருக்கா? தனுஷ். எனக்கு தனுஷ் தான் தெரியும். வேற யாரையும் தெரியல. பாட்டெல்லாம் நல்லா இருக்குங்களா? பாட்டு சூப்பரா இருக்கு. ஓகேங்க, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கணும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இல்லை நெகட்டிவ்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. பட் குழந்தைங்களாம் கொஞ்சம் கஷ்டம் பார்க்குறது. ரொம்ப வயலன்ஸா இருக்கா? ரொம்ப படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான். மியூசிக் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. டைரக்ஷன் நல்லா இருக்கா? டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் என்ன சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். அப்படியே ஸ்டோரி ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக புது ஆக்டர் ட்ரை பண்ணலாம் அவர். ஏன்னா மற்ற எல்லாருமே பழகிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். புது ஆக்ட்ரஸ் யாருக்காக வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட கண்டிப்பாக திறமை இருக்குது, பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஸ்டோரியில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருக்குது. சொன்ன விஷயங்கள் தொடர்ந்து அவர் டைரக்ஷன் பண்ண நினைக்கிறீங்களா இல்ல நடிக்கணும்? பண்ணலாம், டைரக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவை, எப்பயும் நல்லா தான் பண்ணுவார். இதையும் நல்லா பண்ணியிருக்கேன். சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லணும்னா எல்லாமே குறை சொல்லிட்டே போவான் தான். விடுங்க, நல்லதா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம்.
டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா தான் இருக்கு. தனுஷ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நைஸா தான் இருந்தது. ஸோ புதுசா இருந்தது. நைஸ் நைஸ். பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அடுத்தது தனுஷ் இந்த இவரை வச்சு டைரக்ஷன் பண்ணாங்க, எந்த ஹீரோ? லைக் இந்த இவரே நடிக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் ஒரு வீடியோ வச்சு பண்றது தெரியல அது எப்படின்ட்டு. பட் நல்லா ஸ்கோப் உள்ள ஒரு மூவி தான். பட் மியூசிக் எல்லாம் நல்லா தரமா போட்டிருக்காங்க. நைஸ். விஜய் சேதுபதி வச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஆமா, இன்னும் சூப்பரா தான் இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஏ ரகுமான் மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. தம்பி தங்கச்சி சரி சூப்பரா பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ. படம் வேற லெவல்ண்ணா, படம் வேற லெவல்ண்ணா. படமா ஆக்ஷன் எல்லாம் செம்ம லெவல்ண்ணா. இன்னும் ஒன்ஸ் மோர் கூட பார்க்கலாம் போல இது அந்த மாதிரி. இன்ட்ரோ நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. டைரக்ஷன் போன படத்தை விட நல்லா இருக்கு. மாசுண்ணா, தனுஷ் மாசு. அந்த ஃபைட் சீன்லாம் சும்மா சூப்பரா இருந்தது. தங்க சென்டிமெண்ட்லாம் சும்மா சூப்பரா இருந்ததுண்ணா. தனுஷ் ஹீரோயின்ல தான் ரொம்ப குறையா போச்சு இந்த படத்துல. நான் இவரை வச்சு பண்ணா நல்லா இருக்குண்ணா. சூப்பர்யா. சரிண்ணா, தேங்க்ஸ். தேங்க்யூ. இவர பேர தனுஷ் சூப்பரா தான. நான் கூட வந்தார்ல காளிதாஸ், அவரை வச்சு பண்ணலாம். இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஃபேமிலியா பார்க்க முடியாது படத்தை கம்பல்சரி. ஈவன் நம்மளோட அப்பா அம்மா இல்ல குழந்தைகளோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாது. பட் யங்ஸ்டர்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் ரொம்ப பிடிக்கும். மாஸ், சீரியஸ்லி மாஸ். பண்ண படத்துல எனக்கு இதுவும் ஒன் ஆஃப் தி குட் ஃபிலிம் தான். நிறைய காஸ்டிங் இருக்காங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் குட் ஸ்கோப். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யா அல்டிமேட், அண்ட் தென் அந்த ராயன் தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க, அவங்களும் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. வெல் அண்ட் குட். இந்த ஸ்டோரி நரேஷன் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மிட்ல லிட்டில் லேக் இருந்துச்சு. பட் ஃபைனல் எண்டோட ஸ்டோரி ஐ ஃபீல் தட்ஸ் குட். தொடர்ந்து ஒரு டைரக்ஷன் பண்ணிருக்கீங்களா, நடிப்பு போத் ஹி கேன் டு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஆக்டரா ஒரு மாஸ், இப்போ வந்து டைரக்டரா மைட் பி அல்டிமேட் பண்ணிடுவார் நினைக்கிறேன். ஒரு தடவை பார்க்கலாம். மகா ஓஹோன்றாங்க அந்த அளவுக்கு. இல்ல இல்ல, அந்த அளவுக்குலாம் இல்ல, ஒரு தடவை பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒரு தடவை தான் பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலான்னா பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்கு, நல்லா பார்க்கலாம் மூவி. இது என்ன சேனல் உங்களுது? யாரை வச்சு பண்ணா நல்லா இருக்கும்? தனுஷ் வச்சு பண்ணியிருந்தாலே நல்லா தான் இருக்கு மூவி. தனுஷ்க்கு இப்போ சூப்பரா பண்ணுவார். விஜய் சேதுபதியா, சிவகார்த்திகேயனா, இப்ப இருக்கிற டைரக்ஷன் ஃபீல்ட்ல சொல்றீங்களா இல்ல? தனுஷ் டைரக்ஷன். அவரா? ஓகே ஓகே. அவரை இல்லாம வேற யாராவது பண்ணியிருந்தா இல்ல, தனுஷ்க்கு தான் சூட்டபிளா இருக்கு, வேற யாருக்கும் அந்த அளவுக்கு இல்ல. இன்னும் வேற தம்பி கேரக்டர் வேற ஏதாவது போட்டிருக்கலாம். பிளஸ் நல்லா தான் இருக்கு மூவி.